ஓம் சாந்தி. 28/5/2023. முதல் கேள்வி. பாப் தாதா எந்த 3 ஸ்வரூபங்களை பார்த்து கொண்டிருந்தார்? சரி, பரவாயில்ல, சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. இல்லையா? எல்லாத்தையும் விட உயர்ந்த சுரூபம் பிராமணன், அதாவது பிராமண மற்றும் பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா. பிராமண சுரூபத்தை பார்த்தாங்க. பிராமண நிலையிலிருந்து ஃபரிஷ்தா நிலை மற்றும் ஃபரிஷ்தா நிலையிலிருந்து தேவதா நிலை. இந்த 3 சுரூபத்தை பாபா பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, பிராமணன் என்றால் என்ன? இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், பிராமணர்களின் விசேஷ தன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். மாயாவை வென்றவர்கள், தூய்மையாக இருக்காங்க, சர்வ சக்திகள் நிரம்பியவர்கள். ஓகே. சதா கிரீடம், சிம்மாசனம், திலகம் அணிந்தவங்க. சரி, ஓகே, ஓரளவுக்கு சொல்லியிருக்கீங்க. பிராமணர்கள் அப்படின்னா மாயாஜித், மாயாவை வென்றவர்கள். பிராமணர்கள் என்றால் வெற்றியாளர்கள். பிராமணர்கள் என்றால் சர்வசக்தி நிரம்பியவர்கள். பிராமணர்கள் என்றால் சர்வ சஸ்திரங்களுடையவர்கள். பிராமண சுரூபம் என்றால் சதா கிரீடம், சிம்மாசனம், திலகம் அணிந்தவர்கள். பிராமணர்கள் என்றால் சதா அலௌகீகமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். பிராமணர்கள் என்றால் சதா ஆன்மீக புத்தி மற்றும் தோற்றமுடையவர்கள். இந்த மாதிரி பாபா சொல்லியிருக்காங்க. சரி, பிராமணர்களின் சுபாவம் என்ன? எப்படி இருக்கணும்னு பாபா சொன்னாரு? பிராமணர்களுடைய சுபாவம் 2வது பக்கத்துல சொல்லியிருக்காரு பாபா. பிராமணர்களுடைய சுபாவமே எல்லாருக்கும் அன்பாகவும் இருப்பாங்க, விடுபட்டும் இருப்பாங்க. யாரே பியாரே சொன்னார் இல்லையா? அன்பாகவும் இருப்பாங்க, விடுபட்டும் இருப்பாங்க. மேலும் சுபாவம், சம்ஸ்காரம், தொடர்பு, சம்பந்தத்தில் அவங்க லேசா இருப்பாங்க. சரி, ஃபரிஷ்தா சுரூபத்தின் விசேஷ தன்மை என்ன? ஃபரிஷ்தானா என்ன? ஃபர்ஸ்ட் ஃபரிஷ்தா சுரூபத்தினுடைய விசேஷ தன்மை. ஃபரிஷ்தா அப்படின்னா டபுள் லைட். லைட் அப்படின்னா லேசான தன்மை. லேசான தன்மை என்றால் பிரச்சனைக்குரிய நேரத்தில் மட்டும் லேசான தன்மை கிடையாது. முழு நாளிலும் சுபாவம், சம்ஸ்காரம், சம்பந்தம், தொடர்பு அனைத்திலும் லேசா இருப்பாங்க. ஏதோ பிரச்சனை வந்துருச்சு அந்த நேரத்துல மட்டும் நான் லேசா இருக்கேன்னா பத்தாது. பாபா சொல்றாங்க, முழு நாள்லையும் சுபாவம், சம்ஸ்காரம், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலயும் லேசா இருப்பாங்க. 5வது, நான் லேசா தான் இருக்கேன், ஆனா மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, என்னை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நாம என்ன செய்யணும்? அதுக்கு பாபா நல்லா சொன்னாரு. இல்ல, நான் லேசா தான் இருக்கேன், ஆனா மத்தவங்க என்ன புரிந்து கொள்ளவில்லை, என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தன்னுடைய மனோபலத்தின் மூலம், வில் பவரின் மூலம் அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இல்லையா? தெரியலன்னு சொல்றீங்கல்ல, உங்க வில் பவர் மூலமா நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுடைய செயல்கள், உள்ளுணர்வு அவர்களை மாற்ற வேண்டும். இதில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன சக்தி வேணும்? இதுல மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்ன சக்தி வேணும்? பொறுமை சக்தி அவசியம் தேவைப்படுகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இல்லையா? வெயிட் பண்ணி பொறுமையா வெயிட் பண்ணணும். அப்பதான் என்ன ஆகும்? அவங்களும் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, ஏத்துக்குவாங்க. சரி, ஃபரிஷ்தா ஆகுவதில் தடைகள் வர காரணம் என்ன? பாபாவே சொன்னாரு இல்லையா? இவங்க ஏன் ஃபரிஷ்தாவா ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாபா பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? அது ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னாரு. பாபா சொல்ல, ஃபரிஷ்தா ஆகுவதில் தடைகள் வர காரணம் சொல்றீங்க. அப்புறம் இன்னொன்னு, தேகப்பற்று ஃபர்ஸ்ட் இல்லையா? தேகப்பற்று, தேகபான். இன்னொன்னு தேக அபிமானம். தேகப்பற்று, தேக அபிமானம். தேகத்தின் பற்று அப்படின்னா தன்னுடைய தேகத்தின் மீது பற்று. அது காமன், அது பாபா சொன்னாங்க. ஆனா தேகாபிமானம் அப்படின்னா நிறைய சொன்னாரு பாபா இன்னைக்கு. புத்தியின் அபிமானம், அப்புறம் தன்னுடைய உயர்ந்த சம்ஸ்காரத்தின் அபிமானம், தன்னுடைய நல்ல சுபாவத்தின் அபிமானம், விசேஷ தன்மைகளின் அபிமானம், சேவையின் வெற்றியின் அபிமானம், இல்லைன்னா தன்னுடைய விசேஷ கலைகளின் அபிமானம். இது போல சூக்ஷ்ம அபிமானம் தேக பற்றையும் விட ரொம்ப நுணுக்கமானது அப்படின்னார் பாபா. சரி,
தேக பற்றையும் தேக அபிமானத்தையும் அழிக்க ஒரே ஒரு வார்த்தை போதும். அது என்ன? அதுக்கு தான் நீங்க சொன்ன ஆன்சர். அதுக்கு என்னது? செய்பவர் செய்விப்பவர் பாபா. அதாவது செய்பவர் செய்விப்பவர் பாபா செய்ய வைத்து கொண்டிருக்கிறார். ஆக செய்பவர் செய்விப்பவர் என்ற வார்த்தை பற்று மற்றும் அபிமானத்தை அழித்து விடுகிறது. இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்வது சகஜம் தானே? பாபா கேட்கிறார், ஈஸி தானே இந்த ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிறது. தேவதைகளின் விசேஷ தன்மை என்ன? தேவதைகளின் விசேஷ தன்மை, தேவதைகள் என்றால் கொடுக்கக்கூடியவர்கள். இன்னொன்னு, தேவதைகளை எப்பயுமே எப்படி பார்ப்போம் கோவில்ல? அனைத்து குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள். 9வது, மூர்த்திகள். உங்களுடைய மூர்த்திகள் மூலம் இன்று வரை பக்தர்கள் சித்தி அடைய காரணம் என்ன? உங்களுடைய மூர்த்திகள் மூலம் இன்று வரையிலும் பக்தர்கள் சித்தி அடைய காரணம் என்ன? பாபா வரதானத்துல சொல்லியிருக்காரு, பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைத்து தெய்வீக சித்தியை அடைகிறீர்கள். ஆகையால் தான் உங்களுடைய மூர்த்திகள் மூலம் இன்று வரையிலும் பக்தர்கள் சித்தி அடைவதற்காக செல்கிறார்கள். பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைத்து தெய்வீக சித்தியையும் அடைகிறீர்கள். ஆகையால் தான் உங்களுடைய மூர்த்திகள் மூலம் இன்று வரையிலும் பக்தர்கள் சித்தி அடைவதற்காக செல்கிறார்கள். யார் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். ஸ்லோகன், யார் சர்வசக்திவான் தந்தையுடன் யார் சர்வசக்திவான் யாரிடம் சர்வசக்திவான் தந்தையினுடைய அனைத்து சக்திகளும் இருக்கிறதோ அவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள். fill in the blanks. சத்திரியர்களின் கடமை டேஷ், பிராமணர்களினுடைய கடமை டேஷ். சத்திரியர்கள் யுத்தம் பண்ணுவாங்க, பிராமணர்களுடைய கடமை மாயாஜித். சதா மற்றும் சகஜமாக, சும்மா மாயாஜித் இல்லை, சதா மற்றும் சகஜமாக மாயாவை வென்றவர்களாக மாறுவார்கள். சத்திரியர்களின் கடமை யுத்தம் செய்வது, பிராமணர்களின் கடமை சதா மற்றும் சகஜமாக மாயாவை வென்றவர் ஆகுவது. அதிகாரி என்றால் டேஷ், அடிமைத்தனம் என்றால் டேஷ். அதிகாரி என்றால் சதா சுதந்திரமாக இருப்பது, அடிமைத்தனம் என்றால் சதா மற்றவருக்கு வசமாகி இருப்பது. எங்கு டேஷ் இருக்கிறதோ அங்கு டேஷ் மிக விரைவாக வந்து விடுகிறது. எங்கு அபிமானம் இருக்கிறதோ அங்கு அவமரியாதையின் ஃபீலிங் மிக விரைவாக வந்து விடுகிறது. வசமாகி இருப்பவர்களால் டேஷ் வாழ முடியாது. வசமாகி இருப்பவர்களால் டேஷை வாழ முடியாது. ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழ முடியாது. 5வது, டேஷ் ஞானம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். டேஷை ஞானம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். ஃபரிஷ்தா சுரூபத்தை ஞானம் என்ற கண்ணாடியில் பாருங்கள். 6வது, சேவை என்றால் டேஷ். சொல்லுங்க, ஈஸியான கொஸ்டின். சேவை என்றால் இல்லையே. இன்னைக்கு பாபா என்ன சொன்னாரு? கடைசி பேராகிராஃப்ல சொன்னாரு, சேவை என்றால் எப்படி போறீங்கன்னு சொன்னார். ஊர்ல இருந்து போகும்போது, மதுபன்ல இருந்து போகும்போது குஷி. சேவை என்றால் குஷி. ஓம் சாந்தி. போகும்போது எப்படி போறீங்க? குஷி குஷியா தானே? இல்ல, இன்னைக்கும் பாபா சொன்னார்ல, முரளியில சொல்லியிருக்காங்கல்ல, சந்தோஷமா போறீங்க, குஷி குஷியா போறீங்க அப்படின்னு சொன்னாரு. ஏதோ கணக்கு முடிக்கிறதுக்காக போறேன் அப்படி போகல, குஷியா போறீங்க, சேவா ஸ்தானத்துக்கு போறீங்கன்னு சொன்னாரு. ஓம் சாந்தி.